السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال ربي أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين. صدق الله مولانا العظيم. புகழும் புகழ்ச்சி ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு விருத்தாமசமாக. மேலும் அவனது கிருபையும் சாந்தியும் ஈரோலக தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வழியை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சாபியங்கள், சபா சாபியங்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் போன்ற நல்லடியார்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த பரந்த பூவுலகில் கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அவைகளில் சிறந்த படைப்பாக இந்த மனித இனத்தை படைத்து இந்த மனிதனுக்கு தேவையான சகல வஸ்துக்களையும் படைத்து கொடுத்து இம்மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக, ஆசான்களாக 1,00,000 மேற்பட்ட நபிமார்களையும் அனுப்பி வைத்து அவர்களுக்கு பின்னால் உள்ள காலகட்டங்களிலே நம்மை வழிநடத்தி செல்லும்படியான வேதத்தையும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அன்பானவர்களே, தற்போது நாமெல்லாம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை கடந்து மகிழ்ச்சியில் திளைக்க செய்யும் பெருநாளையும் கொண்டாடிவிட்டு ஜும்மாவுடைய தினத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தோமோ அதுபோன்ற அமல்களில் நோன்பு வைப்பதை தவிர மற்றும் உண்டான அனைத்து அமல்களும் எக்காலமும் நம்முடைய நிலையிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நாம் விளக்கி இருந்தாலும் அந்த ரமலானுக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்து அந்த ரமலானில் செய்தால் மட்டும் நமக்கு நிறைவான பிரத்யேகமான கூலி கிடைக்கும் என்ற அடிப்படையில அதிலே செய்யப்பட்ட அந்த அமல்களை மட்டும் அதோடு நிறுத்தி கொண்டு அதற்கு பின்னால் உள்ள காலகட்டங்களிலே தொடர்படியாக அந்த செயல்பாடுகளை அமல்களை அமைத்துக் கொள்ளாத ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அது எப்போ தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெருநாள் தொழுகை முடிஞ்சிருச்சுனாலே இந்த நம்முடைய செகண்ட் அமல் வந்துருது. பெருநாள் தொழுகை வரைக்கும் நம்மிடத்திலே ஒரு அமல் இருக்கிறது. பெருநாள் தொழுகை முடிந்து விட்டால் நம்மிடத்துல வேறு ஒரு அமல் வந்து விடுகிறது. அந்த வேறு அமல் நம்ம ரமலானுக்கு முன்னால் நாம் செய்து கொண்டிருந்தோமே அந்த அமல். இறை கடமையுடைய விஷயத்திலே அலட்சியம், இறைவனுடைய ஏவல் விஷயத்திலே அலட்சியம், இறைவன் தடுத்தவற்றில் அலட்சியம், எது மார்க்கம் என்பதாக சொல்லப்பட்டதோ அத்தனை விஷயங்களிலும் அலட்சியம். இந்த நிலைக்கு நாம் திரும்பி வருகிறோம். இடையில் அந்த 1 மாத காலம் சரியான முறையிலே நம்முடைய அமல்களை அமைத்துக் கொண்டோம். அல்லாஹ்விற்காக பசித்திருந்தோம்.
அல்லாஹ்விற்காக தாகித்திருந்தோம், அல்லாஹ்விற்காக ஏழை ஒருவருக்கு கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுத்து வந்தோம், அல்லாஹ்விற்காக நம்மிடத்திலே இருந்த தீய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் விட்டொடுத்தோம். ஆனால் அதே நிலை ரமலானுக்கு பின்னால் உள்ள காலகட்டங்களிலே நம்மிடத்திலே தொடர்ந்து வருகிறதா என்பது பற்றி தான் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் எல்லாம் நோன்பு வைத்திருந்தோம். கடுமையான பசி, கடுமையான தாகம், கடுமையான பசியிலும் தாகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு உணவு கிடைத்தல் என்றால், நல்ல ஒரு பானம் கிடைத்தல் என்றால் எவ்வளவு சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான். அதே மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கக்கூடிய வேளையிலே அடைந்தோம். நாம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த தருணத்திலே இன்னும் 1 நிமிஷம் இருக்கு, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது என்பதாக அந்த நேரத்திலே நாம் சந்தோஷத்தை ஆவலை வெளிப்படுத்திக் கொண்டு எப்பொழுது நியத்து செல்வார்கள் உடனே உள்ளே பருக வேண்டும் என்பதாக புதியாய் குடித்திருப்போமே, அது ஒரு சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷ நிலை நமக்கு மட்டுமல்ல, நம்ம கூட இன்னொரு ஆளுக்கு இருக்கு. அப்போ நாம பட்ட அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதே சந்தோஷ நிலை ரமலானுக்கு பின்னால் இன்னொரு நபருக்கு இருக்கிறது. யாருன்னு தெரியும் நினைக்கிறேன், விளைவிச்சிரும் நினைக்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலம் முழுவதும் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருந்த அந்த ஷைத்தான் பிரத்யேகமான முறையிலே ரமலானிலே கைது செய்யப்படுகிறார். ரமலானுடைய மாதத்திலே நம்மை விட்டு ஷைத்தான் தூரமாக்கப்படுகிறான். நிறைய அமல் செஞ்சோம், ஷைத்தான் நம்ம பக்கத்துல இல்ல. ஷைத்தான் அல்லாஹ்தான கைது செஞ்சதுனாலே நம்ம என்ன செய்யறோம், நிறைவான அமல்கள் நிறைய செஞ்சோம். தொழுகையா வாங்க தொழுவோம், திக்ர் செய்யணுமா வாங்க செய்வோம், யார் எதுவும் கேட்டு வந்தாங்களா உடனே செஞ்சிடுவோம். 5 ரூபாயை கூட அவுத்து விடாத மனிதன் நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாடிக்கு எத்தனை வகையான வெரைட்டிகள் வாங்கி கொடுக்கிறான் பாருங்க. ஏன் பக்கத்துல அவனுக்கு எடுக்க முடியா இருக்கக்கூடிய நம்மால இல்ல. நம்ம மாப்பிள்ள இருக்கா இல்லையா மச்சான், நம்ம கிட்ட இல்ல, அதனால நம்ம துணிஞ்சு எல்லா நல்லா காரியமும் செஞ்சோம். ஆனா இப்ப சைத்தான் ரிலீஸ் ஆயிட்டானா, ஷைத்தான் ரிலீஸ் ஆனதுதாங்க தாமதம். நாம நோன்பு வைக்கும் போது எவ்வளவு பசியிலையும் தாகத்துல இருந்தோமோ அதை விட கோர பசியில் அந்த ஷைத்தான் எடுப்பான். கோர பசியில் அந்த ஷைத்தான் இருப்பான். எப்படியாவது இந்த மனிதனை வழிகெடுத்து தீர வேண்டும். அவன் ரமலானுடைய மாதத்திலே ஓடி ஆடி அவன் சம்பாதித்துக் கொண்டு அந்த நன்மைகள் அனைத்தையும் பாடுபடுத்த வேண்டும். கோரப்பசி, அந்த கோரப்பசியுடைய அந்த தாண்டவத்திற்கு நாம் பலிகடாவாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக இருக்கிறது. ஏன் ஷைத்தான் யதார்த்தத்திலேயே நமக்கு விரோதி, ஆரம்பம் முதலே நமக்கு எதிரி. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு இதாக பொம்மையாக அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கும் பொழுது சஜ்ஜா செய்யின்னு சொன்னா மாட்டேன்னு சொல்லி மறுத்தான். அது நீண்ட செய்தி, நம்ம விரிவா போக வேண்டாம். மாட்டேன்னு சொல்லி மறுத்தான். மாட்டேன்னு சொல்லி மறுத்ததுனால அல்லாஹ் தஆலா அவனை வழிகெடுத்தான். உலகம் அழியக்கூடிய காலம் வரை உன்னை வரக்கூடிய மக்கள் அனைவரும் நிந்திப்பார்கள். உன்னுடைய பெயரை கேட்டாலே நீ என்பதாக அருவருப்பு கொள்வார்கள். உன்னை சபிப்பார்கள். நீ நரகத்திற்குரியவன் என்பதாக உனக்கு முத்திரை கொண்டுவார்கள். நல்லா முத்திரை கொட்ட வச்சான். அதே நிலை ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே கேட்டான், யா அல்லாஹ், எந்த மனிதனை நீ காரணம் காட்டி எந்த மனிதனுக்கு நான் சுஜூத் செய்ய இல்லை என்ற காரணத்திற்காக என்னை நீ இப்படிப்பட்ட ஒரு வழிகேட்டிலே ஆழ்த்தினாயோ, இப்படி ஒரு மோசமான நிலையில் என்னை ஆழ்த்தினாயோ, அந்த நிலை அந்த மனிதர்களை அடையும் வரை நான் விட மாட்டேன். எனவே என்னுடைய அந்த வழிகேட்டின்பான் அந்த மக்களை வழிகேட்டை தீருவேன். இறைவா எனக்கு அனுமதி வழங்கி எடுத்துக்கோ, நீ எடுத்துக்கோ. உன்னால் முடிந்தான் என்னுடைய அடியார்களை நீ வழிகெடுத்துக்கொள். என்னுடைய அன்பை தேடி என்னை நாடி வரக்கூடிய என்னிடத்தில் நன்மை நாடி வரக்கூடிய அந்த நல்ல அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களை மட்டும் உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது. அவர்களை மட்டும் உன்னால் ஒன்றுமே செய்ய இயலாது. ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி நான் முடிஞ்சா செஞ்சு பாரு. ஷைத்தான் வீடு நடை போட்டு வந்தான். ஆரம்பத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நிறுவனத்திலிருந்து வெளியேற்றினர். முதல் காரியம்
அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமாக இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவனாக ஒருவன் இருக்கிறான் என்றால், அதற்கான துவக்கு புள்ளியாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அது சைத்தானாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய யதார்த்த நடைகள், நாம் கொடுக்கல் வாங்குறோமே, அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சைத்தான். நம்முடைய கணவன் மனைவி வாழ்க்கையிலே குழப்பங்கள் சைத்தான். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலே குழப்பங்கள் சைத்தான். இறை கடமைகளை அலட்சியம் செய்வதில் குழப்பம் சைத்தான். எல்லாவற்றிலும் சைத்தான் வேறொன்று நிற்க ஆரம்பித்து விட்டான். 1 மாத காலம் பத்தினியா கிடந்தவன், மனிதர்களை வழிகெடுக்க முடியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தவன் நேற்றைய தினத்திலே அவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறானே, அப்படிப்பட்ட அந்த சைத்தான் எந்த அளவிற்கு சூழ்ச்சி செய்வான், எந்த அளவிற்கு நம்மை மார்க்கத்தை விட்டு வெளியாக முயற்சி செய்வான், இறை கடமைகளை அலட்சியம் செய்வதற்கு தூண்டுவான், இறைவனுடைய கட்டளைகளை அலட்சியம் செய்ய தூண்டுவான். சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சைத்தானுடைய நிலைகளிலிருந்து நீங்கள் மாறிவிடாதீர்கள். சைத்தானுடைய அந்த செயல்பாட்டிற்கு தூண்டுதலுக்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் என்று நாம் எச்சரித்து காட்டுகிறார். ரப்புலாமின் அல்லாஹ் இடத்திலே சைத்தான் சொன்னான், காலரத்தையும் அகுவைத்தனி, இறைவா என்ன நோக்கத்திற்காக வேண்டி என்னை நீ வழிகெடுத்தாயோ, யாரை காரணம் காட்டி என்னை நீ வழிகெடுத்தாயோ, அந்த மனிதர்களை இந்த உலகத்திலே அலங்காரமா காட்டு, இந்த உலகத்திற்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அவர்களுக்கு அலங்கரித்து காட்டும். இதப்பார், இது நல்லா இருக்கும், தொழுக நேரம் வந்துருச்சு, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பாட்டு கட்சி நடக்குது, மாப்பிள்ள தொழுகைக்கு அப்புறம் போய் தொழுதுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போய் விட்டுருவான். சைத்தானுடைய வேலை இது. அழகு அப்படின்னு நான் அழகுபடுத்தி அவனை காட்டி அவனுடைய மீண்ட திசை திருப்புவேன், அவனை இந்த வழிகளின்பால் கொண்டு சேர்க்காமல் விட மாட்டேன். ஒட்டு மொத்தத்திலே அனைத்து மக்களையும் என்னுடன் அழைத்து வருவேன், வழிகிட்டவர்களாக நரகத்திற்கு. சைத்தான் சவால் விடுகிறான் இறைவனிடத்தில். அல்லாஹ் சொல்லி காட்டினான், இல்லா இபாதக்க சைத்தான் சவால் விட்டு வேண்டும் சொன்னா, இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? எல்லாரும் எல்லா இடத்திலையும் சவால் விட்டுற முடியாதுல்ல, எல்லாரும் எல்லா இடத்திலையும் சவால் விட்டுற முடியாது. இறைவன்ட்டு சவால் விட்டான், ஒட்டுமொத்தத்திற்கு அனைத்து மனிதர்களையும் நரகத்திற்கு அழைத்து வருவேன் வழிகெடுத்து என்பதாக சைத்தான் சவால் விட்டுவிட்டு மேலும் அந்த சைத்தான் சொல்லி காட்டுகின்றான், இறைவா எல்லா இபாதங்கள் முகத்தை பிரத்யேகமான முறையிலே உன்னுடைய அருளை பெற்றவர்கள் இருக்கிறார்களே அவர்களே தவிர அப்படின்றான். ஒட்டுமொத்தத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர்கள் பிரிச்சுட்டான். பிரிச்ச நபர்கள்ல நாமும் இருக்க வேண்டிய இருப்பதற்கு எல்லாம் அவன் சொல்வானா? சைத்தான் இந்த நபர்களை வழிகெடுக்க முடியாது, உன்னுடைய அருளை பெற்றவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்பதாக சொன்னாரோ, அப்படிப்பட்ட அந்த கூட்டத்திலே அனைவரையும் அல்லாஹ்தான் ஆக்கி அருள் புரிவானாக என்பதனை நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். ரப்புலாமின் அல்லாஹ்விடத்திலே சைத்தான் அன்றைக்கு விடுத்த அந்த சவால் இருக்கிறதே, அந்த சவாலை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான், என்றைக்கும் செயல்படுத்திக் கொண்டிருப்பான். கியாமத்து நாள் வரை இந்த மனிதர்களை மனிதர்களாக மாற விடாமல், மனிதர்களை மனித தன்மையிலிருந்து மாற்றி மிருகங்களை இந்த மோசமான நிலையிலே வாழ செய்வதே அவனுடைய நோக்கம். இறுதியிலே தன்பால் தன்னுடன் நரகத்திற்கு தொலைக்கு அடைத்து போவதற்காக அவன் வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சைத்தான் இப்ப நடமாடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா? எந்த விதத்திலாம் நமக்கு வழிகேட கொடுப்பான், எந்த விதத்திலாம் நம்மளை வழிகேடுக்கு பிடிப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பெரிய பிளான் எல்லாம் போட்டு போய்கிட்டு இருக்க மாட்டேன். நம்ம போடுவோம் எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். இந்த மாதிரி சம்பாதிச்சா இவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு கிடைச்சா நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு சிறப்பா இருக்கும், நம்முடைய சொந்தமுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம திங்க் பண்ணி பிளான் பயங்கரமா போட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா சைத்தான் பெரிய அளவுல எல்லாம் பிளான் போட மாட்டேன், பெரிய அளவுல பிளான் போட மாட்டேன். சின்ன சிம்பிளா எப்படி போறது, சின்ன விஷயத்த அப்படி உள்ள சொல்லி விட்டு பேசாம உட்காந்துக்கிறான். நுணுக்கமா சின்ன விஷயங்கள் மூலமாக நம்மை வழிகெடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில இஸ்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. எந்தெந்த விஷயத்துல எல்லாம் சேர்த்து அவங்களை வழிகெடுத்துருவாமா, அதனால எல்லாரும் கொஞ்சம் உற்சாரா இருங்க அப்படின்னு, எல்லாரும் எல்லாம் உற்சாரா இருங்க என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சைத்தான் மனித இடத்துல முதல்ல எந்த நிலையில இருக்கிறான் தெரியுமா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மனிதர்களுக்கு ஓடக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கு, நரம்புகள் எங்கெல்லாம் போகுதோ உடல்ல அத்தனை இடங்களையும் அந்த ஷைத்தான் உள்ள வரும். ரத்தங்கள் ஓடக்கூடிய அந்த நாளங்களில் எல்லாம் அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம், ஷைத்தானுடைய ஓட்டம் இருக்கும். சிந்திச்சு பாருங்க, ஷைத்தான் உடல்ல போகாத இடமே எதுவுமே கிடையாது. எல்லா இடத்திலையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவனாக இருக்கிறான். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானிடமிருந்து நாம் தப்பிப்பது என்பது சாதாரண ஒரு காரியமா? ஏதோ ஒரு பகுதியில இருக்கான், கையில இருக்கிறான், சரி அப்படின்னு தட்டி விட்டுடலாம், காலில் இருக்கிறான், போன் உதச்சி விட்டுடலாம், தலையில இருக்கிறான், தட்டி விட்டுடலாம். ஒட்டு மொத்தத்துக்கு எதுவுமே பாக்கி இல்லையே. மேல உட்கார்ல கீழே உட்கார்லங்க, உள்ளுக்குள்ள உன்னுடைய ரத்த நாளங்கள் ஓடக்கூடிய அனைத்து நரம்புகளிலும் அந்த ஷைத்தான் ஓடுகிறார். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரித்து சொல்லிக்காட்டு உஷாரா இருங்க. அந்த ஷைத்தானுடைய ஊடுருவல் உங்ககிட்ட எந்த இடத்திலும் பாக்கி இருக்கிறாரு, அனைத்து இடத்திலும் அந்த ஷைத்தானுடைய ஊடுருவல் இருக்கும் என்பதா. இப்படிப்பட்ட நிலையில அந்த ஷைத்தான் தப்பிக்கிறது சாதாரணமான காரியமா? கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கஷ்டம் இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஷைத்தான்ட்டு அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த அந்த சஹாபா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசும் பொழுது சொல்லி காட்டுகிறார்கள், உங்களில் எவருக்கும் ஷைத்தான் சாட்டப்படாமல் இல்லை, உங்களில் எவருக்கும் ஷைத்தான் சாட்டப்படாமல் இல்லை. யாருகிட்டையும் ஷைத்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருகிட்டையுமே ஷைத்தான் இருக்கிறான். என்கிட்டையும் சரி, உங்ககிட்டையும் சரி, எல்லார்ட்டையும் ஷைத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இந்த சஹாபாக்கள் சிலர் கேட்டாங்க, யாருக்கு தான் நீங்க அதுல இருந்து வெளிவிளக்கு தானே கேட்க, உங்களுக்கு ஷைத்தான் இருக்கிறானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்கிட்டயும் ஷைத்தான் இருக்காம்பா, என்னிடமும் ஷைத்தான் இருக்கிறான், இருந்தாலும் கூட அவன் எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு எனக்கு நன்மையை மட்டும்தான், என் தீமையை பிரதிபலிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கம் வந்து அல்லாஹ்வுடைய உதவி அந்த இடத்தில் இருந்தால் மட்டுமே ஷைத்தானுடைய கெடுதலில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதனை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். ஆக ஷைத்தான் இல்லாத, ஷைத்தானுடைய துணை இல்லாத எந்த ஒரு மனிதனுமே இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாவலர்களாக 2 வானவர்கள், நன்மைகளை தீமைகளை பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் இருப்பது போல ஷைத்தானும் நம்முடைய கூடையே இருந்துகிட்டு இருக்கிறார். மலக்குகளை பற்றி வரும்போது கூட வலது கையில ஒருத்தர், இடது கையில ஒருத்தர் மேல உட்கார்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. மேல இருக்கிறாங்க, நம்ம கிட்ட வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த 2 மலக்கு இருக்கிறாங்கன்னு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானை பற்றி சொல்லி காட்டும் பொழுதும் உன்னுடைய ரத்த நாளங்கள் ஓடக்கூடிய அனைத்து பாதையிலே அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, இப்ப ஷைத்தானுக்கு மலக்கோட ஒரு பவர் கூடத்தான் வச்சிருக்கிறாங்க. இல்ல நம்மளை வழிகெடுத்து அவனுங்க சமாளிட்டு இருக்கிறான், அனுமதி கேட்டுட்டான், இறைவன் நான் வழிகெடுத்து ஆகுது அப்படின்னு. சரி செஞ்சு பாரு, உன்னால் என்ன செய்ய முடியுமா செய்வா. அனுமதி கொடுத்தாச்சு, அனுமதி வாங்கிட்டு வந்த ஷைத்தான் சும்மா இருப்பானா? சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக ஏற்படுத்துவான். இப்படிப்பட்ட அந்த நிலையில அந்த ஷைத்தான் உங்கள் மீது எந்த அளவுக்கு இருக்கிறான்னா, நீங்க ஒத்தானா இருந்து நல்லா நமக்கு எச்சரிக்கையும் செய்யணும். ஷைத்தான் இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. ஆகவே ஷைத்தான் உங்களோட இருக்கிறான் என்பதன் காரணமாக நீங்கள் ஷைத்தானை விட்டு ரொம்ப என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். நீங்க ஷைத்தானுடைய அடிக்கூடுகளை பின்பற்றுறாங்க. உன்னை பார்த்தோம்னா இது அழகா தெரியுது அப்படின்னு நீங்க போயிடாது. இறை கடமைகளுக்கு முன்னால் உலக காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சுத்தமாக கருதி தூக்கிடுங்கள். என்ன அவன் காட்டுறது, இடைக்கிழமையோட அதான் பெருசா காட்டுவான், அதுதான் காணிச்சா தெரியும், பல பல பலன்னு தெரியும். வா தொழுது தானே, அப்ப போய் தொழுதுக்குருவோமே, நோம்பு தானே இந்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம் விட்டுக்கலாம், பாத்துக்கலாம், ஜக்காத் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இப்படியே மாற்றி மாற்றி நம்ம அலட்சியம் பண்ணிக்கிட்டு போய் எது கூடாதுன்னு இருக்குமோ அதையெல்லாம் என்ன செஞ்சிருவான், ஆகும் சொல்லிடுவான். இதை செய்யறோன்னா உன் வாழ்க்கையை போயிருந்தா, இதை செய்யணும்னா உங்களுக்கு லைஃப் இல்லை உனக்கு. கிருஷ்ணனுடைய அந்த அலங்காரம், அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த எண்ணங்கள் இருக்கிறது பாருங்க, அந்த எண்ணங்கள்ல என்ன செஞ்சிடும், நம்ம எல்லாத்தையுமே மெய்வரந்து போயிடுவோம், எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுவான். இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் நமக்கு அழகாக காட்டப்படும், அழகா தெரியும். அதை பார்த்தோன்னு அதுல தூக்கி போய் வாங்கி விழுந்துடுவோம். விழாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, விழுந்த ஆவணம் என்ற மாதிரி ஒரு நிலை. ரப்பல் நல்லாம சொல்லி காட்டு, இன்னும் அதுவும் பகிரங்கமான விரோதி, கவனமா இருந்து சொல்றேன். ஷைத்தான் உனக்கு பகிரங்கமான விரோதி, தெளிவா சொல்றேன், மறைமுகமா இருந்து தாக்குறவே இல்லை.
பகிரங்கமா சொல்றேன், உனக்கான பகிரங்கமான விரோதி, எச்சரிக்கையா இருந்துக்கோ. நம்மளால் நல்லா நமக்கு அறிவுரை தருகிறான், எச்சரிக்கை செய்கிறான். எந்த அளவுக்கு சைத்தானுடைய ஊசலாட்டம் நம்மகிட்ட உள்ள வரும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், சைத்தான் கொசுவை போன்று மனிதன் உள்ளத்தை உற்று நோக்கியவனாக இருக்கிறான். கொசு இருக்கிறது பாருங்க, கொசு. அந்த கொசுவோட கண்ணை யாராவது பார்த்திருப்போமா? நம்ம கொசுடைய கண்ணை நம்ம பார்த்திருப்போமா? இல்ல. அந்த கொசு இருக்குது பாருங்க, கொசுவையும் முழுசா நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நிலையில இருக்கும். அதோடைய கண்ணு எப்படி இருக்கும் அதை நம்ம கவனிக்க முடியாது. அந்த கண்களை கொண்டு அந்த கொசு நம்முடைய வேர்வை துளிகள் வரக்கூடிய அந்த துவாரங்கள் இருக்கிற நம்ம உடம்புல ஒவ்வொரு இடத்துல எல்லா இடத்துலயுமே ஒரு துவாரங்கள் இருக்கு. நம்ம கண்ணுக்கு அது தெரியல. நமக்கு இருக்கிற துவாரத்தை நம்மளாலே பார்க்க முடியல. அந்த துவாரத்தை அந்த சைத்தான் என்ன, அந்த கொசு என்ன செய்யும், பார்த்து கரெக்டா போய் உள்ள போட்டு ஸ்ட்ரா போட்டு ஒடிய ஆரம்பிச்சிடுறாரு. எவ்வளவு பவரா இருக்கும் இந்த கொசுடைய கண். நம்ம மேனில இருப்பது நம்ம கண்ணுக்கே தெரியலங்க. ஆனால் அந்த கொசு கண்டுபிடிச்சிருது எந்த இடத்துல ஓட்டை இருக்குது, எது ஓப்பனா இருக்குது, எது ஓப்பனா இல்ல, ஏதோ ஆயில் போட்டு தடவி வச்சிருந்தானுங்க, இல்ல பேரலவுடைய எதையாவது போட்டு பூச்சி வச்சிருந்தானுங்க, பெயிண்ட போட்டாங்கன்னா துவாரங்கள் அடைக்கப்பட்டிருக்கும். இப்ப இந்த சைத்தான் எந்த இடத்துல ஓப்பனா இருக்கு கரெக்டா பார்த்து அந்த கொசு என்ன செய்யும், சாப்பாட்டு கரெக்டா ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும் தன்னுடைய இடையை தேடி. இதே போல சைத்தான் உங்களுடைய உள்ளங்களை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்துல உங்களுடைய எண்ண ஓட்டங்களை கொஞ்சம் லேச சர்க்கிள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா போதும், என்ன ஓட்டங்களை ஒரு சிறு சர்க்கிள் ஏற்பட்டுச்சுன்னா போதும், உடனே என்ன செஞ்சிருவான், தீய காரியங்களை செய்யும்படி உங்களுக்கு போட்டுருவான், தீய காரியங்களை உங்களுக்கு அழகாக்கி காட்டிடுவான். நமக்கு அதெல்லாம் பெருசா தெரியும். பெருநாள் தொழுகை முடிஞ்சிருச்சு, ஒரு வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அதுல ஒரு அறிவிப்பு மாதிரி போட்டிருக்கிறாங்க. என்ன அறிவிப்பு போட்டிருக்கிறாங்கன்னா, பெருநாள் தொழுகைக்கு பின்பும் தொடர்படியாக 5 நேர தொழுகையும் பள்ளிவாசல் நடைபெறும். பெருநாள் தொழுகைக்கு பின்பும் தொடர்படியாக 5 நேர தொழுகைகள் இதே பள்ளிவாசல் நடைபெறும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் செய்தி. புரியும் நினைக்கிறேன். ஏன்னா பெருநாள் தொழுகைன்னா நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுட்டு அதோட வருஷத்து ஓடிடுவோம், திரும்ப பள்ளிவாசலா பார்க்க முடியாது. நம்ம ஊர்லயே எடுத்துக்கங்க, இதுல பெருநாள் தொழுகை திடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் நெருக்க இருந்தாங்க. அசர் தொழுகைக்கு பார்த்தா 15 பேர் கூட, அசர் தொழுகைக்கு 15 பேர் கூட, ஒரு தொழுகைக்கு 20-25 பேர் எங்கெங்க போனாங்க. அதனால இப்படி ஒரு அறிவு போற தொடர்படியாக 5 நேர தொழுகைகள் இந்த பள்ளிவாசல் நடைபெறும். சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சைத்தான் நம்ம எப்படி அலங்கரிச்சு காட்டுவான் தெரியுமா? அந்த சந்தர்ப்பத்துல நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தருணம், நீ சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் இல்லையா, உடனே என்ன செய்ய, உடனே இளவட்டங்களா இருந்தா உடனே போடுவாங்க, ஆள் சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. மாப்பிள்ள அங்க போயிடலாமா, இங்க போயிடலாமா, கும்பகோணத்துக்கு போயிடலாமா, இல்ல இங்க போயிடலாமா, திருச்சி போயிடலாமா, சூப்பர் படம் போட்டிருக்காங்களா, அந்த படம் நல்லா இருக்கா, மச்சான் போ அப்படின்னா அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, மாப்பிள்ள இங்க சரக்கு அடிச்சு அவனு கண்டுபிடிச்சிருவா, மாப்பிள்ள வா பக்கத்து ஊருக்கு போய் எடுத்துட்டு வந்துருவா அப்படின்ட்டு அங்கிட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுவேன். இனி இந்த மாதிரி நிலைகள்லாம் நிறைய இருக்கு. நடைமுறையில இருக்கக்கூடிய செய்தியை சொல்ல, நம்ம ஊர்ல நடக்கிற, வெளியூர்ல நடக்கிற. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாமே தங்கம், சொத்த தங்கம் பேர் முத்திர குத்தப்பட்டது. ஏன்னா வெளியூர்ல உள்ள செய்தி நடைமுறையில இருக்கக்கூடிய செய்தி. அப்ப எல்லா விஷயம் அதை அலங்கரிச்சு காட்டினான் சைத்தான். இங்க தொழுகை நமக்கு பெருசா தெரியல, நமக்கு பெருசா தெரிஞ்சு வெளியே எது வேடிக்கை பார்க்கறது, சினிமா, கூத்து, கும்மாளம், குடி அப்படின்னு சொல்லிட்டு அது அலங்காரத்துல இருந்துச்சு. எல்லாம் அங்க போய் உட்கார ஆரம்பிச்சாரு. எல்லாரும் அங்க போய் சேர்ந்தாச்சா, முடிஞ்சு போச்சு. சைத்தான் எந்த அளவுக்கு நம்ம விட்டு ஆதிக்கம் செலுத்துறா பாருங்க. நம்முடைய உள்ளத்தை உற்று நோக்கி கொசுவை போன்று அவன் உள்ளத்தை உற்று நோக்கி பார்க்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளத்தில் சிறு தடுமாற்றம் ஏற்பட்டால் போதும் உடனே சத்திய காரியங்களுக்கு உங்களுக்கு வெற்றிக்கு விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னும் எந்த விஷயத்தை எல்லாம் உங்களை வழியிறக்க முயற்சி செய்ய தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்கள், அது நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். யாருக்காவது ஏதாவது உதவி கேட்டு வர்றாங்க, அது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு நம்ம கிட்ட லேசா வருங்க. வந்துட்டாலும் அடுத்து உடனே இன்னொரு மனசு வரும், என்னத்தை போட்டு அப்படின்னு ஏதாவது உதவி செய்யுங்க, சாப்பிடணும், பச்சிக்குங்க அப்படின்னு ஒரு ஆள் கேட்ட உடனே பாக்கெட்டை கை போட்டு பாருங்க, நல்லா கொண்டு போக வைப்பான். பாக்கெட்டை நோக்கி கையை கொண்டு போக வச்சிடறான். கொண்டு போய் அதை டச் பண்றதுக்கு முன்னாடியே சைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா?
நீங்க உள்ள பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறதுக்கு முன்னாடி நீங்க கீழே தொட்டு பாருங்க. ஏன்னா உள்ள போனா நோட் எடுக்கிற மாதிரி வந்துருமே. பாக்கெட் வரைக்கும் கொண்டு வந்தான்ல செய்தா எப்படிங்க டைவர்ட் பண்றான்? நீ உள்ள கொண்டு போற மேல கொண்டு போவாரு, கீழ் பகுதியில சில்லற காசு இருக்கான்னு பாரு, அப்படின்னா இல்லப்பா சொல்லிட்டு போயிரு. செய்தா எவ்வளவு நுணுக்கமா வேலை பார்க்கிறான் பாருங்க. நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஷைத்தானுடைய வழிநடத்தல் என்பது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிளானிங்ல செய்யக்கூடிய காரியம் கிடையாது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஷைத்தானி அய்துக்கும் ஃபக்ரன் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. நீங்க யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல உங்களுடைய செல்வங்களை எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பீங்க. ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்வான் தெரியுமா? வறுமையை கொண்டு உங்களை பயமுறுத்துவான். இதே எடுத்து கொடுத்தேன்னா உன் செல்வம் குறைஞ்சு போயிருமா, நீ ஏழையா போயிருவ, இருக்காளுக்கு கொடுத்துட்டு நீ என்ன ஆண்டியாவா உட்கார போற? ஷைத்தான் தூண்டி விட்டுருவான். கடைசியில் நினைச்சு கஞ்சனா உட்காந்து நல்ல காரியம் செய்யறதுக்கு உன தடை செஞ்சவன் கெட்ட காரியம் செய்யறதுக்கு வா மாப்பிள்ள சினிமா போமா போயிடலாமே, மாப்பிள்ள இன்னைக்கு பெருநாள் எனக்கு பாட்டி வையன், வா தண்ணி அடிச்சு வருவா, எனக்கு ஏதாவது வாங்கி கூட தர மாப்பிள்ள. நம்ம நட்புல நட்புல அவ்வளவு சிறந்தவங்களா இருக்கமுல்ல, வா மாப்பிள்ள போட்டு போய் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பான். எந்த காரியத்துக்கு கொடுக்கறதுக்கு தயங்கினா இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்று தரக்கூடிய அந்த காரியத்திற்கு தயங்கியவன் மோசமான பாவத்தைகளுக்கு துணையா நின்று மாப்பிள்ள வாங்கி சாப்பிட அப்படின்னு சொல்லி கொடுக்கறானே, கொடுக்க வைப்பான். யாருங்க அது? ஷைத்தானுடைய வேலை. அதைத்தான் நம்மளால் நல்லாக சொல்லி காட்டுகிறான். அது ஷைத்தானை அய்துக்கும் ஃபக்ரன். நல்ல காரியங்களுக்கு போகும்போது நல்ல காரியங்களை செய்யும் பொழுது உங்களை தடுப்பான், வறுமையை கொண்டு பயமுறுத்துவான். நீ ஏழையா போயிடுவ, ஒண்ணுமில்லாம போயிடுவ அப்படின்னு சொல்லி பயம் காட்டுவான். ஆனா நிறைய சந்தர்ப்பத்திலே தீய காரியத்திற்கு வேகமா எடுத்து கொடுக்க வச்சிருவான். அதுக்கு நல்லா சாப்பிட என்ஜாய் பண்ணு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். ஷைத்தானுடைய தூண்டுதல் அதன் போல இருக்கும். அதே போல அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், பெண்களின் மூலமாக ஷைத்தான் வழிகெடுப்பான். பெண்களின் மூலமாக ஷைத்தான் வழிகெடுப்பான். ஷைத்தானுக்குன்னு ஒரு வலை இருக்கு. ஷைத்தானுக்குன்னு ஒரு வலை இருக்குது. எப்படி மீன்பிடி தொழிலாளிக்கு ஒரு வலை இருந்து மீனை பிடிப்பானோ அதே போல ஷைத்தானுக்குன்னு ஒரு வலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், பெண்கள் தான் ஷைத்தானுடைய வலைகள் அப்படின்னு சொல்லி. பெண்களை வச்சுதான் பெற்று போடுறோம். அதனால இன்னைக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், எந்த ஒரு பேசட்டும், எந்த ஒரு தொழிலுக்கு விளம்பரமா இருக்கட்டும், ஆம்பளைகளை கூப்பிட்டு நடிக்க விடுறானா, பொம்பளைகளை கூப்பிட்டு அரைபெருமா நடிக்க விடுவாங்க. ஒரு கார் கம்பெனி நல்ல சிவிப்பு அப்படின்ற ஒரு கார் கம்பெனி, அந்த கார் கம்பெனி காரை காட்டுறான். காருடைய முன்பாகத்தை காட்டும் போது ஒரு பெண்ணுடைய கை சோல்டர் காட்டுறான். அதனுடைய பின்பாகத்தை காட்டும் போது அவருடைய இடுப்பு பகுதியில் உள்ள பெத்தடி பகுதியை காட்டுறான். சென்று பகுதியை காட்டும் போது இடுப்பு வளைவு நிறைய காட்டுறான். தப்பா இருக்கிறான், இங்க கொத்தையா இருந்தா மனசுக்குங்க இப்படி காட்டுறான். இப்ப இதுல அவனுக்கு என்னங்க தோணுது? காருக்கு விலை பேசுறானா இல்ல அந்த இதுக்கு பேசுறானான்னு சந்தேகம் நமக்கே வந்துடும். எதை எடுத்தாலும் பெண்களை கொண்டுதான் இன்றைக்கு எதையுமே சாதிக்க முடியும் என்ற ரீதியில இன்னைக்கு ஷைத்தான் அந்த அளவிற்கு ஊடுருவி விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிட்டாங்க, ஷைத்தானுடைய வலை ஒன்று இருக்கிறதா அது பெண்கள் சொல்லி. இன்னைக்கு அது நிதர்சனமா இருக்கிறா இல்லையா? ஒரு பள்ளு தேய்க்கிற பேஸ்டா இருக்கட்டுங்க, டாய்லெட் கழுவுற அந்த பிரஷா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த கர்மத்தை தான் காட்டுறா. பெண்பளைய காட்டுனாக்கா அது சேர்த்து ஆகும். அந்த நிலைக்கு வந்துருச்சா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வார்த்தை உண்டான வாக்காக அமைந்திருக்கிறது. அதே போல ஷைத்தான் வீணான சந்தேக எண்ணங்களின் மூலமாக உங்களை வழிகெடுப்பான். நம்ம கிட்ட வீணான சந்தேகமான எண்ணங்களை கொண்டு நம்ம வழிகெடுப்பான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது, ஷைத்தான் வீணான சந்தேகமான எண்ணங்களை கொண்டு உங்களை வழிகெடுத்துருவான். அது அனைத்துமே பொய் அப்படின்றத நீங்க விளங்கிக்கங்க. அதனால என்ன செய்யுங்க, வீண் சந்தேகங்கள் உங்களுக்கு வறுமையானால் அதை வந்து தவிர்த்து விடுங்க. மனைவி கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி, உறவினர்களுக்கு மத்தியிலே அல்லது நட்பு வட்டாரத்திலே யாரிடத்தில் வீணான ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது அப்படின்னா அதை விட்டு தவிர்த்துக்குங்க என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வீண் சந்தேகத்தின் மூலமாக உங்களை வழிகெடுப்பான் என்பதாக முதியவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்தபடியாக உங்களிடத்திலே ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு எமோஷன் ஆகிடுவேன். ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு கூட கடுமையான டென்ஷன் ஆகி போய் வாரம் பார்த்து வேண்டாம், செஞ்சிட வேண்டாம், வெற்று வேண்டாம், குத்திர வேண்டாம். என்ன செய்ய போற? என்ன செஞ்சிட முடியும்? ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த விஷயங்களுக்காக உங்களுக்கு கோபத்தின் மூலமாக உங்களை வழிகெடுப்பான்.
அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி, சந்தேகமான ஒரு குழப்பமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களை வழிகெடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்திலே இதை யாரு படைச்சான் தெரியுமா, இதை யாரு படைச்சா, அதை யாரு படைச்சான், அதை யாரு படைச்சான், இப்படியே கேட்டுக்கிட்டே போய் கடைசியில் அல்லாஹ் யார் படைச்சான்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துவான் உள்ளத்தில். இதை படைச்சா யாரும் அல்லான்னு சொல்லிடுவான், அது அல்லான்னு சொல்லுவான், அது அல்லான்னு சொல்லிடுவான், எல்லாத்தையும் சொல்லியாரு. அப்ப அல்லாஹ் யார் படைச்சது அப்படி சந்தேகத்தை கொண்டு வந்துட்டான்னா சொன்னார்கள், உங்களை மதியிழக்க செய்து விடுவான், உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தி, உங்களை தவறில ஆழ்த்தி விடுவான். ஆகவே அப்படி ஒரு நிலையும் அப்படி ஒரு சந்தேகம் என்ன உங்ககிட்ட வந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருங்க, அதை விட்டு டைவர்ட் ஆயிருங்க, அதை விட்டு வெளியே அந்த எண்ணத்தை விட்டு நீங்க என்ன செஞ்சிருங்க, தூரமா வந்துருங்க, வேற காரியத்தில் ஈடுபட்டுடுங்க என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல நீங்கள் தொழும்போது, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சில குறுக்கே வரக்கூடியவன் ஷைத்தான் சொன்னாங்க. சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் குறுக்க ஒருத்தவரான அதை ஷைத்தான் சொன்னாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு வருவோம் இல்லையா, சின்ன பிள்ளைங்களை நம்ம வீட்டு பிள்ளைங்களை நம்ம கூட்டு வர்றாங்க, இங்க அந்த பிள்ளைங்களே நம்ம தொழுது இருக்கும் போதே குறுக்க ஓடுது, கொடுத்து வைக்கணும், திரும்ப ஓடுது, கொடுத்து வைக்கணும், மூணாவது ஓடுது, சப்புன்னு ஒரு அறை விட்டுருங்கன்னு சொன்னாங்க. என்ன ஷைத்தான், ஷைத்தான் அந்த குறைந்த ரூபத்திலே உங்களுடைய தொழுகையிலே பாடுபடுத்துவதற்காக குறுக்கு நெருக்கமாக ஓட செய்கிறான் ஷைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல ஷைத்தானுடைய தங்குமிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கழிவறைக்கு முறையா போகும்பொழுது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டு செல்லுங்கள். அதே போல கொட்டாய் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஷைத்தான் கைகட்டி சிரிக்கின்றான், நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லி கைகட்டி சிரிப்பான். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யுங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். அதே போல அவசர செயல் என்பது ஷைத்தானுடைய செயல், அதிலே அவசரம் எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அவசரம் கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய மனைவி இடத்திலே சேரும் பொழுதும் கூட நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள், ஷைத்தானை விட்டும் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அதே போல ஒருவர் தீய கனவு, அருவருப்பான ஒரு கனவு ஒருத்தருக்காக அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்துல எழுந்து என்ன செய்யுங்க, இடது பக்கமா துப்பிட்டு அவருக்கு ஷைத்தான்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு செய்விட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஷைத்தான் உங்களுக்கு அந்த எண்ணத்தை போடுறான், அந்த கனவு தர்றான் என்பதால அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த அடிப்படையில ஷைத்தான் எந்த அளவிற்கு நம்மை வழிகெடுக்க முடியுமோ அது அந்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் ஒன்னொன்னையும் சொல்லி போனா போய்கிட்டே இருக்கும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த அளவிற்கு ஷைத்தான் நம் மீது ஆதிக்கம் செலுத்தி எப்படியாவது வழிகெடுத்து நாளை மறுமையிலே நரகத்திற்கு தன்னுடன் அழைத்து செல்ல தயாராக இருக்கின்றான். எந்த அளவிற்கு அவருடைய சந்ததியினுடைய விருத்திகள் இருக்கு தெரியுமா? அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஷைத்தான் ஒரு பிரசவத்திலே 70,000 பிள்ளைகளை பெற்று போடுறாங்க. நம்ம ஒரு பிள்ளைக்கே வழி இல்லை, 2 பிள்ளை பிறந்துச்சுன்னா அதிசயம் பேசிக்கிட்டு இருப்போம். அது ஒரே பிரசவத்தில் 70,000 பிள்ளைகளை பெற்று போடுறான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அஜித் பயன்ல சொல்லியிருந்தார், 70,000 பிள்ளைகளை வச்சுட்டு ஒரே பிரசவத்துல பெற்று போடுறா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு ஆள் எழுந்து, ஒரு குடும்பக்கார ஆள் எழுந்து கேட்டாரு, அஜித் நீ 70,000 பிள்ளைங்களை பெற்று போறான்னு சொன்னீங்களே, அந்த ஷைத்தானுடைய பொண்டாட்டி பேர் என்ன பேர்? இவருக்கு கை ஓடல, கால் ஓடல. சொன்னாங்க, இவரு சொல்லிக்காரு. இவர் திடீர்னு இப்படி ஒரு கிராஸ் கேள்வி கேட்பான், அவர் யோசிக்க செஞ்சாரு. அயன்பாட்டுல கேட்டான், பட்டு கேட்டான், அதிர்ஷ்டம் அவங்க பொண்டாட்டி பேர் என்ன பேர் சொல்லிட்டு என்ன பண்றது திடீர்னு கேட்கிறானே, இவர் வேற வழி இல்லாம சமாளிச்சாகணும்னு அந்த இடத்துல அவர் உடனே சமாளிச்சாரு. அது ஒண்ணும் இல்ல தம்பி, அந்த நிக்காவுக்கு நான் போகல அப்படின்னு. அந்த நிக்காவுக்கு நான் போகல, நான் போயிருந்த அளவுக்கு ஒண்ணு பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லி சமாளிச்சுட்டு வந்தார். ஷைத்தான் 70,000 பிள்ளைகளை ஒரே பிரசவத்திலே பெற்றுக் கொண்டே இருக்கிறான் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ரமலானிலே ஷைத்தானுக்கு ஒரு டவுட் நான் சொல்லி இருக்கிறேன், சிந்தித்து பாருங்க. ரமலானுடைய மாதத்திலே ஷைத்தானுக்கு ஒரு சந்தேகம் இருக்குமா? என்ன சந்தேகம் தெரியுமா? இவங்க எல்லாம் மனுஷங்க தானா இல்ல மலக்குகளாப்பா? இவங்க மனுஷங்களா இல்ல மலக்குகளா? உட்காந்து என்னமா தொழுகிறாங்க, என்னமா நோன்பு வைக்கிறாங்க, என்னமா குர்ஆன் ஓதுறாங்க, ஒரே திக்கிற திலாவத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்களே, அடாடாடாடா இவங்க பார்த்தாலே நமக்கு பொறுக்க முடியலையே, இவங்க முன்னிலே மனுஷங்க தானா இல்ல மலக்குகளா அப்படின்னு ஒரு சந்தேகம். ரம்ஜானுடைய மாசத்துல நம்ம ஊர்லயும் வந்திருக்கோம் ஷைத்தான்.
ரம்ஜானுடைய மாசத்திலே சைத்தானுக்கு அப்படி ஒரு டவுட். ரம்ஜான் முடிஞ்சிச்சு, பெருநாள் கூட முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்று லுகருக்கே அந்த சைத்தானுக்கு சந்தேகம் வந்திருக்கும். பெருநாள் கூட முடிஞ்ச உடனே லுகருக்கே சைத்தானுக்கு சந்தேகம் வந்திருக்க டவுட். இப்ப சைத்தான் நானா இல்ல இவங்களா, சைத்தான் நானா இல்ல இவங்களா அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகம் சைத்தானுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்தானுடைய நிலைகள் எவ்வளவு மோசமானது அப்படின்றத விளங்கிக்கிறனோ ஆரம்பம் முதலே இப்போ வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கோம். இன்னும் இதை விட அதிகமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு சீரியல் தொடர் மாதிரி போயிருந்தது போர் அடிக்கணும்னு சொல்லிருந்தீங்க. அதனால முடிச்சுக்கிடுவோம். சைத்தான் எந்த விதத்திலும் பகிரங்கமான விரோதி என்பதாக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக எச்சரிக்கின்றான். அந்த சைத்தானுடைய கொடிய செயல்களிலிருந்து அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு நிலையில இருக்க வேண்டும். அதே போல ரமலானுடைய மாதத்தில் நாம் எந்த பயிற்சியை பெற்றுக் கொண்டோமோ, எந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு துணிந்தோமோ அந்த காரியங்களை தொடர்படியாக செய்வதற்கு முயன்றவரை முயற்சி செய்யுங்கள். 5 நேர துறைகள் தொடர்ச்சியாக இங்கேயும் நடைபெறும் என்பதாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குறதாக நான்